ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு வின்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபி. ஒவ்வொரு வாரமும் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட், அவங்களுடைய டிஃப்ரெண்ட் பரிமாணங்கள். லாஸ்ட் டைம் நம்ம சில பேரை பாட வச்சோம், பாட்டதை கேட்டோம், அவங்க பாடுவாங்களான்னு தெரியாது. பட் இன்னைக்கு வந்திருக்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர். ஒரு இளையராஜா பாடல் அப்படின்றது எப்படி பெரியவர்களுக்கும் பிடிக்கும், புதுசாக இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தா கூட ட்ரெண்டிங்காக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்திருக்கார். பெரியவர்கள் மத்தியிலும் சரி, சிறியவர்கள் மத்தியிலும் சரி, ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக அவர் எப்போவுமே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஆளாகவே எப்படி தெரியும். நிறையா பேர் கஷ்டப்பட்டு ட்ரெண்ட் ஆகிறப்ப எங்களால் சாதாரணமாக கேஷுவலாக ட்ரெண்ட் ஆகிற ஒருத்தர். மிக சீரியனான ஒரு பொலிட்டீஷியன் அண்ட் எக்ஸப்ஷனல் ஸ்பீக்கர். அவர் எப்போ பேசினாலும் நம்மளுக்கு இப்போ நிறையா நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி பேசுகிறாரு, அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் பேசுகிறோம். பட் நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி அருமையாக பேசக்கூடிய நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த சிறந்த பேசக்கூடிய அருமையான தலைவர், பல புக்ஸ் எழுதின மிக அருமையான ஒரு ஆத்தர். அப்படிப்பட்ட அதுவும் இப்போதைக்கு நம்மளுடைய தாவேகாவோட கேம்பெயின் செக்ரட்டரியாக இருக்கிற திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் தம்பி. சார், ஆஃப் த ரெக்கார்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார், ஃபஸ்ட்டு நான் கேட்கணும்னு நினச்சது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரி சார், இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஒரு 4 விஷயம் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளுது. நீங்கள் ஒரு சைடில் கேம்பெயின் செக்ரட்டரி, ஒரு சைடில் அரசியல் டீட்டெயில்டாக போயிட்டுருக்கு, இன்னொரு சைடில் இப்போ இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்கள் படம் வந்திருக்கு, இப்போ அவ்வளோ அருமையான புக்ஸ் எழுதியிருக்கீங்க, இவ்வளோ விஷயம். அண்ட் ஒரு தடவை கூட சார் உங்களோட ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு சிறிதளவு சோர்வு கூட பார்த்தது கிடையாது. இது எங்கே அந்த வருது இந்த எனர்ஜி சார்? நான் ஒரு தென் தமிழகத்தினுடைய கடைக்கோடி கிராமத்தில் பிறந்தோம். அந்த ஊரில் தமிழ் பேசுகிறவங்களே கிடையாது. மலையாளமும் தமிழும் கலந்த மணிப்பிரவாள நடை பேசுகிற மக்கள் வாழுகிற ஊர் என் ஊர். அந்த ஊரில் பிறந்த நான் இளைய வயதிலேயே ஒரு பெரிய சொற்பொழிவாளனாக வேண்டும் என்று கனவு கண்டேன். ஏன்னா அதில் பெரிய லாபம் இருக்கிறது என்று நான் கருதவில்லை. எல்லோருக்கும் தெரிந்தவனாக எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொள்வதற்கு அது பயன்படும் என்று நான் நம்பினேன். நான் கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்தில் நாடு தழுவிய பேச்சு போட்டியில் 42 முதல் பரிசு பெற்றவர். 42 சார்? ஆமாம். அப்பா, எந்த மேடையிலும் தோற்கக்கூடாதுங்கிற வைராக்கியத்தில் தான் மேடைக்கு போவேன். இதுவரைக்கும் எந்த மேடையிலும் தோற்றதில்லை. ஒரு மேடைக்கு போகிற பொழுது நான் தயாரிப்போடு தான் போவேன். தயாரித்து அதுதான் போவேன். எல்லா மேடையும் எனக்கு வசமாகிவிடும், மக்களும் வசமாகிவிடுவார்கள். இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் கூட என் தமிழை ஏற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக. திட்டினாலும் தமிழில் தான் திட்டுகிறான் கண்ணதாசன் என்று சொல்லுவது மாதிரி, நாஞ்சில் சம்பத் திட்டினாலும் தமிழை தான் திட்டுறான்னு யாரை திட்டுகிறேனோ அவரே என்னுடைய பேச்சை ருசிப்பார். இது தாண்டி நான் ஒரு கனவு கூட காண முடியாது அந்த கிராமத்தில் பிறந்தேன்னா. இப்போ 2, 3, 4, 5 ஜூலையில் வெட்னா வட அமெரிக்க தமிழ் சங்கத்தில் பேசுகிறேன். 2 நாள் நியூ ஜெர்சியில், 2 நாள் கலிஃபோர்னியாவில் பேசுகிறேன். இப்போ சுந்தர் பிச்சோட இதோட ரொம்ப பிஸியாக இருக்கிறது. அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவில் பேசுகிறேன். செப்டம்பர் திங்களில் மலேசியாவில் பேசுகிறேன். எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். சோர்ந்தே போகக்கூடாது. அதை மடியின்மைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். சோம்பல் கொள்ளக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு மணி நேரம் தூங்கிட்டா எனக்கு ஒரு 10 மணி நேரம் பணியாற்றுவதற்கான எனர்ஜி எனக்கு கிடைச்சிடும். இனி ஒரு பழக்கம், வாசிப்பதை தவிர வேற எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்பொழுதும் வாசித்து கொண்டு தான் நான் இருப்பேன். நேற்றைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். மாயாஜாலம்னு ஒரு புத்தகம். படித்து முடிக்கலை, வாசிச்சுட்டே இருப்பேன். இரவில் வாசிச்சுட்டு இருப்பேன், களைத்து விடும், அப்படியே தூங்கிடுவேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. காலையில் 6 மணிக்கு எழுந்துடுவேன். நாளிதழில் தான் என்னுடைய படிக்கிற போது தான் என்னுடைய வாழ்நாள் தொடங்குகிறதுன்னு கருதுவேன். அப்படி எந்த களத்திலும் தோற்கக்கூடாது, எந்த மேடையிலும் ஒரு சோம்பல், ஒரு ஆர்வ பேச்சுன்னு யாரும் கருதிவிடக்கூடாது என்பதில்
தெளிவாக இருப்பேன். யாரெல்லாம் பார்த்து நான் வியந்தேனோ இன்றைக்கு அவர்களை தாண்டி ஒரு உயரத்தில் நான் பறந்து கொண்டிருக்கேன். கண்டிப்பாக சார். ஆமாம், அமேசிங் சார். இந்த விஷயத்தில் ஆப்வியஸ்லி ஒரு அரசியல் தலைவராக அண்ட் ஒரு அரசியல் விஷயமா பேசுகிறதெல்லாம் ஒன்று பக்கம், சினிமா பற்றி உங்களுடைய சினிமாவுடைய நடிப்பு அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க புக்ஸை பற்றி. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ஐ திங்க் இவ்வளோ படிக்கிறதுனால எனக்கு சின்ன வயசில் நான் படித்த ஒரு 4 வரி பாரதிதாசனுடைய பெரியாரை பற்றி, தொன்று செய்து படுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பு உலகத்தோடும் மனக்குகைக்குள் சிறுத்தையிடும், இன்னும் ஞாபகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இதை விட 4 வரியில யாருமே ஒருத்தரை அருமையாக வர்ணிக்கவே முடியாதுன்னு தோணும். ரொம்ப அருமையாக 4 வரியில வர்ணிச்சிருப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரசிச்ச சில விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு பாட்டு சொல்லவா? வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கி பின் தெற்கில் வந்தே, இடக்கினை செய்ய நினைத்த எதிரியை அந்நாள் தொட்டே, அடக்கடா என்றுரைத்த தமிழே, தடைக்கற்கள் உண்டென்றாலும் அது படிக்கற்கள் என்று பாடினான் பாரதிதாசன். இதை மக்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா. வடக்கு எப்பொழுதும் இடக்கு தான் செய்திருக்கிறது, இன்றைக்கும் செய்ய கருதுகிறது. வடக்கில் தலை வைத்து படுக்காதே என்று தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. அந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு அந்நியமாகவே நடந்து கொள்கிறார்கள். ஆகவே நம்முடைய உரிமைகள் காவு கேட்கப்படுகின்றன, நம்முடைய கனவுகளில் அவர்கள் கல்லறிகிறார்கள், நம்முடைய திசைகளை அவர்களே தீர்மானிக்கிற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அதை தாண்டி நாம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த பாட்டு இதை பாவேந்தர் எழுதிய பாட்டு. அவர்தான் சொல்றாரு, விண்ணிடை ரதமுருந்து மேதினி கலக்குதற்கும், பண்ணிடை தமிழை குலைத்து பாரினை மயக்குதற்கும், மண்ணிடை வாழை ஏந்தி பகைப்புலம் மாய்ப்பதற்கும், எண்ணில்லா தமிழருள்ளார் எனும் நிலை காண்பதென்றோ என்ற ஏக்கம் அவருடைய நெஞ்சில் இருந்தது. அந்த ஏக்கத்துக்கு இன்னும் நாம் தமிழ்நாட்டில் தீர்வு காணலை. இது ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனையா? ஏன்னா நீங்கள் இதை வடக்குன்னு பேசுகிறப்ப சார், இப்போ நாங்கள் இருக்கிற எங்கள் ஜென்ரேஷனில் இது நீங்கள் அவரை எழுதியிருக்காருன்னா இது ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகமாக நம்ம பிரதிபலிக்கிற பிரச்சனை மாதிரி தெரியுது. இது கேரளாவோ இல்லை தெலுங்கானாவோ இல்லை கர்நாடகாவோ இந்த அளவுக்கு இதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாடு எப்பொழுதும் தனித்துவமும் மகத்துவமும் கொண்டதாகத்தான் இருந்திருக்கிறது. தமிழ்நாடு எந்த முடிவை எடுக்கிறதோ அதைத்தான் தென் மாநிலங்கள் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தாவே காட்சி, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திராவில் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவின் ஆட்சி, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகத்தில் டிகே சிவகுமார் ஆட்சி. ஒரு பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சியை இந்த தென் மாநில மக்கள் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்தியா could not be considered as a nation. இது ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். ஒவ்வொரு தேசிய மொழிக்கும் தனி தகுதி இருக்கிறது. எல்லா தகுதியும் உள்ள ஒரு மொழி என்னுடைய தமிழ் மொழி. ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்கிற செம்மொழிக்கு 11 தகுதியை நிர்ணயித்திருக்கிறார்கள் என்றால் அந்த 11 தகுதியும் உள்ள ஒரே மொழி என்னுடைய தமிழ் மொழி. இந்த மொழியின் மீது கொண்ட காதல் தான் நான் இன்றைக்கும் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்னைக்காச்சும் இது தோணிருக்கா சார்? ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் நிறையா பேசுகிறோம், தமிழை ஒரு இணைக்கிற விஷயமா உபயோகிக்கலாம். பட் இதை தாண்டி அன்றாடம் விஷயங்கள் மனிதர்களுக்கு தேவையான விஷயத்தை கொஞ்சம் பின் தள்ளிட்டு மொழியோடைய முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி தெரியுதா சார் அரசியல் மக்கள்? ஏன்னா இப்போ நான் என்னை சும்மா ஒரு பிரதிபலிப்பாக பார்க்குறேன். மக்கள் இது எங்கள் வயசில் இருக்கிறவங்கள தமிழ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சார், அதில் டவுட்டே இல்லை. பட் தமிழுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மற்ற விஷயத்துக்கு விட அதிகமாக கொடுக்குறோமா சில நேரங்களில்? இல்லை, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இங்கிருந்து வந்ததுன்னா, உலகத்தில் வளர்ந்த நாடுகள் எல்லாம் தாய்மொழியைத்தான் கல்வி மொழியாக ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய இந்தியாவில் தான் இந்த கொடுமை. மொழி என்பது என்னுடைய முகம், என்னுடைய முகத்தில் அடுத்தவனுடைய முகவரி எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் நான் கழற்றி தூர எறிந்து விட முடியாது. மொழி என்பது என்னுடைய உயிர், இந்த உயிரை நான் உதறிவிட முடியாது. ஆகவே மொழிக்காக வாழுகிற வாழ்க்கை என்பது நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். இதனால நம்ம ஒரு இன்னொரு இனத்தையோ இன்னொரு மொழியோ பகைத்துக் கொள்ளுகிறவர்களும் அல்ல. என்னுடைய மொழிக்கான இருப்பை நீங்கள் தர வேண்டும்.
அதிகார பீடத்தில் இருப்பவர்கள் என்பது தமிழர்களின் நீண்ட நாள் கோரிக்கை. திருக்குறளை திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டுவதற்கு இந்தியாவினுடைய பிரதமர் வணக்கத்திற்குரிய நரேந்திர மோடி முன்வருகிறார். ஆனால் இன்றைக்கு டெல்லி சென்று நிதியுதவி கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு வந்தார். இதுவரைக்கும் பதில் வரல, பதில் சொல்ல மாட்டாங்க. திருக்குறள் சிலையை செய்து கங்கை கரையில் மூட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகவே உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி உள்ளவர்களால் இந்த நாட்டு அரசியல்ல ஒரு அழுக்கும் இழுக்கும் சேர்ந்திருக்கிறது என்பது நான் கவலையோடு பார்க்கிற பார்வை. இப்போ ஆப்வியஸ்லி இந்த தவேகா ஆட்சியில் இதனால் பார்க்காத சில ஒரு மாற்றங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய்க்கும் இவ்வளோ நாளாக பல வருஷமாக அரசியல் வியூகம் தெரிஞ்ச அரசியல் தலைவர்கள் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க, தமிழ்நாட்டை. அப்படிப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இப்போ விஜய் அவர்கள் புது மாற்றம், ஆனால் அரசியல் வியூகம்ன்றது வேற ஒரு பரிமாணம் இல்லையா? இவ்வளோ நாளாக வருஷமாக சரி செய்ய முடியாத இந்த பிரச்சனையை தாவேக்காவும் நம்மளுடைய முதலமைச்சர் எப்படி சந்திப்பார், எப்படி சால்வ் பண்ணுவாங்க? 1015 பள்ளிகளுக்கு ரினிவல் அங்கீகாரம் கொடுப்பதற்கு 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கினார்கள் கடந்த காலத்தில். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆரியூர் தம்பி ராஜ்மோகன் 10 பைசா வேண்டாம் என்று அறிவித்து விட்டார். இதுவரைக்கும் தேசிய அளவில் இந்திய அளவிலையும் ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்டர்ஸ் கூட்டத்தை எங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கூட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், வேலை தரமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு எந்த ஃபண்டும் தேவையில்லை. 10,000 கோடி ரூபாய் ஒரு சாலைக்கு ஒதுக்கினால் 6,000 கோடி ரூபாய் தான் செலவழிக்கப்படும். 4,000 கோடி வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புசிந்தால் குற்றமில்லை. வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்காலுக்கே வராமல் ஆட்சி நடந்தது. இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி என்னிடத்தில் தொடர்பு கொண்டார். தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது, இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தால் 2 லட்சம் கோடிக்கான நெடுஞ்சாலை பணிக்கான ரூபாயை நான் ஒதுக்குகிறேன் என்று அறிவிக்கிறார். இது தாவேக ஆட்சி நிகழ்த்திய அதிசயம். விஜயினுடைய வருகை பணம் பாதாளம் வரைக்கும் பாய்கிற பணத்தை மக்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். இரத்தமும் சதையுமாக ஒட்டி கொண்டிருந்த சாதியை அறுத்தெறிந்து விட்டார்கள். ஒரு கற்பனையை சொல்லி ஒரு மதவாத அரசியலை முன்னெடுத்த அந்த மதம் இன்றைக்கு மரணித்து விட்டது. இந்திய துணைக்கண்ட அரசியல்ல ஒரு சாமானியன் சரித்திரம் ஆள முடியும் என்று சொன்னார் அண்ணா. அண்ணாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கு ஒரு சாமானியன் சரித்திரம் படைக்கிறான். அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் தம்பி ரமேஷ். அவருடைய அம்மா இன்னும் ஒரு வீட்டில் பணிப்பெண்ணாகத்தான் இருக்கிறார். நான் அமைச்சராயிட்டேன், வாம்மா வீட்டுக்குன்னு கூப்பிட்டா எனக்கு 20 வருடமா எனக்கு வேலை தந்து எனக்கு சோறு போட்டாங்க, அவங்கள உடனே எப்படிடா நான் தள்ளிட்டு வர முடியும் என்று செல்லுகிற ஒரு தாயின் பிள்ளை தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் இன்னைக்கு அமைச்சர். இதெல்லாம் நம்ம ஒரு நாள் ட்ரீம் பண்ண விஷயம் சார்ல, இந்த மாதிரி ஒன்று நடக்குமா அப்படின்னு எல்லாருமே ட்ரீம் பண்ண விஷயம். பட் நீங்கள் ஒரு வாட்டியும் நம்மளுடைய முதலமைச்சர் பற்றி பேசுகிறப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு நம்பிக்கையும் பாசமும் சேர்ந்து வருது உங்ககிட்ட. உங்களுக்கு அவருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி? உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து இல்லை நான் திமுக அண்ணா திமுக தவிர்த்து ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று சின்ன வயசில் கனவு கண்டவன். திமுகவில் இருந்த காலத்திலேயே அதற்காகத்தான் 1994 மே 6 மறுமலர்ச்சி திமுகவை அண்ணன் வைகோ தொடங்கிய பொழுது அவரோடு நான் இணைத்து கொண்டேன். ஒரு 19 ஆண்டு காலம் பாடுபட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறை இருக்கிறது. 7 சிறைச்சாலையில் இருந்தவன் நான் மட்டும்தான். தமிழ்நாட்டில் வேற யாரும் கிடையாது. 7 சிறைச்சாலையில் இருந்தவன். 53 வழக்குகளை சந்தித்தவன். தேசிய பாதுகாப்பு சட்டத்தை, தேச விரோத சட்டத்தை எதிர்கொண்டவன். இதை தாண்டி என்னை கொலை செய்வதற்கு குளித்தலையில், வத்தலக்குண்டில்,
பல இடங்களில் முயற்சி நடைபெற்றது. சார் மாசா கேஷ்ல டைலாக்ஸ் என்னை கைது செய்து மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைத்தார்கள். 7 மணிக்கு நான் சிறைக்குள் போகிறேன். 10 மணிக்கு என்னை பார்க்க அண்ணன் வைகோ வருகிறார். அவர் என்னை பார்த்துவிட்டு நம்பிக்கையோடு இருங்க சம்பத், ஜாமீன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு போகிறார். என்னுடைய கொட்டிலுக்கு என்னை கூட்டி கொண்டு போகிறவர் சிறை கொட்டடிக்கு அட்டாக் பாண்டி என்கிற அழகிரனுடைய அடியாள் சிறைச்சாலைக்குள் என்னை தாக்குகிறார். நான் கீழே சாய்ந்து விழுகிறேன். உடனே எழுந்துட்ட போலீஸ் உஷாராகிவிட்டது. உளவுத்துறை மூலம் இந்த செய்தி வெளியே கசிகிறது. திருப்பூருக்கு திருமணத்திற்கு சென்ற வைகோ திரும்ப வருகிறார். ஒரு ஆட்கொணர்வு மனு உடனே போடுங்கள் என்கிறார். நான் இன்றைக்கு உங்களோடு இருந்து விவாதிக்கிறேன் என்றால் எனக்கு உயிர் பிச்சை தந்தவர் இப்ராஹிம் கலீஃபுல்லா என்கிற ஹைகோர்ட் ஜட்ஜ். வாதாடியவர் வழக்கறிஞர் அஜ்மல் கான். சம்பத்தை சிறைச்சாலைக்குள்ள தாக்கியிருக்கீங்க. அவர் ஜுடிஷியல் கஸ்டடி, நாட் போலீஸ் கஸ்டடி. எப்படி நீங்க தாக்கலான்னு கேட்டார் ஜட்ஜ் இப்ராஹிம் கலீஃபுல்லா. தாக்கலேன்னு சொன்னார் ஜெயில் சூப்பரண்ட். அப்ப இனிமேல் தாக்க மாட்டீங்கன்னு எழுதி தருவீங்களான்னு கேட்டார். எழுதி தர முடியாதுன்னாரு. ஏன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, என்னுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர் சொல்லாமல் நான் எதுவும் எழுத முடியாதுன்னார். அப்போ உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர் அவருக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் என்ன அடையாளம் காட்டுவார். அவர் அரசியல்வாதியை சொல்லுவார், அமைச்சரை சொல்லுவார். அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது. இம்மீடியட்லி டிரான்ஸ்ஃபர் நாஞ்சில் சம்பத் மதுரை சென்ட்ரல் பிரிசன் டு திருச்சி சென்ட்ரல் பிரிசன். ஒரே நாள் இரவு சிறைச்சாலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கின ஒரே ஆளும் நான் தான். நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் வந்து விட்டுருக்கேன். நான் எதுக்கும் அச்சப்படுவதில்லை. பட் இதெல்லாம் வெளியில் சொல்லுவாங்க, நிஜமாவே அது அவ்வளோ உங்களோட உயிரை பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தது? ஆமாம், இருந்துச்சு. நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு பயணம் செய்துட்டு இருந்தேன். இத்தனைக்கு எனக்கு ஒரு குடும்பம், என்னுடைய 2 பிள்ளைகள், அவர்களுடைய கல்வி, இதெல்லாம் அவங்களால உயர்ந்த இடத்துல வைக்குங்கிற கனவு எல்லாம் இருந்துச்சு. இந்த பயணத்திலோடு தான் இதுவரைக்கும் நான் கடந்து வந்திருக்கேன். இப்பொழுது ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு பாதுகாப்பான உணர்வை தாவேக்காவுக்கு வந்ததற்கு பிறகு உணர்கிறேன். அவ்வளவுதான். பட் நம்ம கேட்ட மாதிரி விஜய் அவர்களோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப், தாவேக்காவை தொடங்கின அன்னைக்கு நான் திமுக ஆதரவாளர். திராவிட இயக்க சொற்பொழிவுன்னு திமுக மேடையில் பேசுவேன். அன்னைக்கு அவர் கொடி அறிவிச்சார். அந்த கொடிக்க கலரே வித்தியாசமா இருக்கு, வெளிநாட்டு கொடி மாதிரி இருக்கு. அதில் வாகைப்பூவை வைத்தார். சங்ககால மன்னர்கள் போருக்கு போகும் பொழுது வாகைப்பூவை சுடுவார்கள். போர் யானையை வைத்தார். இதுவும் தமிழர்களுடைய வீரத்திற்கு அடையாளம், சேர நாட்டின் சின்னம் அது. அப்போது ஒரு பண்பாட்டு புரட்சிக்கு அவர் தயாராகிறார் என்று நான் அந்த வலைத்தளத்தில் பேட்டி கொடுத்தேன். அது நீங்க அப்ப திமுக தான் இருந்தீங்க? இருக்கேன். அன்றைக்கு அறிவாலயத்தில் எனக்கு ஆழ குழி தோண்டுவதற்கு ஆயுதத்தை எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து வலைத்தளங்கள்ல தாவேக்காவினுடைய விஜயனுடைய நியாயமான அரசியலை நான் ஆதரித்து பேசினேன். நான் தாவேக்கால சேருவேனோ அவர் என்னை கூப்பிடுவாருன்னோ நான் கருதவே இல்லை. ஆனால் ஆதரித்து பேசிட்டு இருந்தேன். ஒரு நெருக்கடி வந்தது, எனக்கு கூட்டங்கள் தரல. நான் மேடையில் பேசி வாழ்கிற வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. என்னோட ஒரு லிக்விட் மணி இன்னைக்கும் இல்லை கையில் 10 பைசா. ஏன்னா கொஞ்சம் ஒரு வறுமை என் வாசலுக்கு வருகிறது, ஒரு வெறுமை என்னை ஆக்கிரமிக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளோ வருட காலம் அரசியல். ஆமாம். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 4ஆம் தேதி எனக்கு ஆதவர்ஜுனோட அழைப்பு. தலைவர் உங்களை லைக் பண்ணுறார், விரும்புகிறார், கட்சியில் சேரணும்னு சொல்லலை, அவரை சந்திக்க விருப்பமா, நாளைக்கு சந்திக்க முடியுமான்னு கேட்டார். சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். தலைவரை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்த உடனே நான் உங்கள் ஃபேன் தெரியுமான்னு கேட்டார். இது எனக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் கிடைச்சா கூட இவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். ஒரு அமீர் கானை விட ரசிகர்களை அதிகம் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் விஜய். அவர் ஏன் ஃபேனுன்னு சொன்னாருன்னு சொல்லி எனக்கு ஒரு நெகிழ்ந்துட்டேன். 40 நிமிடங்கள் உட்கார்ந்து பேசினேன். நான் ட்ராவல் பயணம் பண்ண போகிறேன், என் ட்ராவலில் உங்களுக்கு இருக்க ஏதாவது நெருடல் இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்குவேன், சமூக வலைத்தளங்கள் இன்டர்வியூ தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வேன், கல்லூரிகளில் போய் பேசுவேன், கோவிலில் பேசுவேன், சர்ச்சில் பேசுவேன், பள்ளிவாசலில் பேசுவேன், ரோட்ரி லைன்ஸ் ஜேசிஸ் கிளப்பில் பேசுவேன். இப்படி எனக்கு ஒரு பன்முகங்கள் இருக்கிறது.
இது உங்களுக்கு நெருடலாக இருக்குமான்னு தான் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன்னு கேட்டேன். எந்த நெருடலும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக எங்கெல்லாம் போயிட்டு சொன்னார். அந்த உறுப்பினர் கார்டை தந்தாங்க, வாங்கிட்டேன். அடுத்த நாளே கேம்பெயின் செக்ரட்டரி ஒரு பொறுப்பு தந்தாங்க, பயணிச்சிட்ருக்கு. அருமை சார். அப்போ ஆப்வியஸ்லி வந்து நிறையா பேருக்கு தமிழ்நாட்டில் விஜய் ஒருவர் ஒரு மேபி சில வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ நீங்கள் வந்து வாங்குறப்போ உண்மையாகவே உங்கள் மனநிலை இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி வரும்னு நினச்சிங்களா? தமிழ்நாட்டில் முதல்ல தாவேக்கு ஆட்சி வரும், விஜய் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னது நான் தான். ஏன்னா விஜய்க்கு வருகிற கூட்டம் அளவுகோல் அல்ல, எனக்கு வருகிற கூட்டம் தான் அளவுகோல். உங்களுக்கும் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. ஆனா அது உங்களுக்குன்னு இருக்கிற உங்களோட பேச்சுக்கான ரசிகர்களா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம்ல. ஆனா அது தாவேக்கா கூட்டம். கரூர்ல 80 அடி சாலையில கூட்டம். நான் பேசுகிறேன்னு விளம்பரம், உரிய பாதுகாப்பு ஏற்பாடு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் போன அன்னைக்கு நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், தாவேக்கா தான் ஆட்சிக்கு வரும். அன்னைக்கே சொன்னேன். ஏன் அந்த இந்த க்ரௌடை நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது பார்க்குறேன். நான் 1989 கலைஞர் முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னாடி பார்த்த க்ரௌடை நாஞ்சில் சம்பத் 37 வருடங்களுக்கு பிறகு கரூரில் பார்த்தேன், விஜய்க்காக. ஆமாம் சார், இது வந்து ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்குல்ல. இது வந்து இவ்வளோ ஆண்ட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கலைஞரையும் இப்போ அது முதல்ல பார்த்து இது ரெண்டுத்தையும் சேம்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள்? ஆமாம், அன்னைக்கு பார்த்த கூட்டத்தை இப்போ பார்த்தேன் நான். இந்த இடையில நான் பார்க்கல. அப்போ தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் ஆவார்னு நான் முடிவு பண்ணேன். தலைவருடைய கூட்டம் அதற்கு அளவுகோல் இல்லை, அவர் ஒரு ஸ்டார், எல்லாரும் வருவாங்க. நாஞ்சில் சம்பத்தனா பேச்சு கேட்கறதுக்குன்னு வர்றவன். அப்படி வந்தாங்கன்னா மக்கள் மாற்றத்திற்கு முடிவு. அதுவும் கரூரில் வந்தாங்க. 41 பேர் மரணித்த அந்த மண்ணில் வந்து என் பேச்சை கேட்டார்கள். அன்னைக்கு நான் திமுகவை காயப்படுத்தி பேசலை. கரூரில் கேசிபின்னு ஒரு ஆள் இருக்கார், கொடை வள்ளல்னா அவர் தான். அவர் கலைஞர் பிறந்த நாள் 80வது பிறந்த நாள் 80 தங்க நாணயங்கள் கொடுப்பார். 81வது பிறந்த நாள்னா 81 தங்க நாணயங்கள் கொடுப்பார். திமுக தொண்டனுக்கு வாரி வாரி கொடுத்தார். இன்றைக்கு சொந்த வீட்டை விற்கிற நிலைமைக்கு அவர் ஆளாகி இருக்கிறார். இத்தனைக்கு எம்பியாக இருந்தவர், கரூர் வைஸ் சேர்மனாக இருந்தவர். ஏன் அவர் அப்படி ஆகணும் அப்படின்னு இப்படி கொடுத்த ஒருத்தர்? ஃபினான்ஸில் அது பொருளாதார நெருக்கடி அவருக்கு வந்துச்சு. எப்படி அதுக்கு இவ்வளவு கொடுத்தவருக்கு திருப்பி எதுவும் கிடைக்கல? எதுவும் கிடைக்கலங்கிறத விட ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கூட ஆறுதலா யாரும் ஒன்றும் சொல்லலை. திமுக அது மாதிரி கட்சிக்காக உழைத்தவனை தின்னுடுவாங்க. நான் இதை அந்த கூட்டத்தில் பேசுறேன். இதனையும் அவர்கிட்ட நான் 10 பைசா வாங்கினது கிடையாது. நான் அதை பேசினேன். அந்த பேச்சு அவர்கிட்ட எடுத்துக்கொண்டு காமிச்சாங்க. என்ற உதவி பெற்றவர்களெல்லாம் ஒருத்தரும் எனக்காக பேசலை. இவன் எந்த உதவியும் என்கிட்ட கேட்டதில்லை, எனக்காக பேசினான்னு அழுதாரு. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு எனக்கு ஃபோன். அவர் வந்து 24 மனை தெலுங்கு செட்டியார், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவதற்கு உங்கள் பேச்சை கேட்ட பிறகு முடிவெடுத்து விட்டார்கள். நாங்கள் எப்பொழுது ஒரு தொண்டன் உணர்ச்சியாட இருக்கானோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். ஃபீடு த மிலிட்ரி மேன், கேப்சர் த நேஷன். நீங்கள் மிலிட்ரி மேனுக்கு ஃபீடு பண்ணாதான் நாடு உங்கள் கையில் இருக்கும். இவங்க மிலிட்ரி மேன் எல்லாம் பிச்சைக்காரங்க ஆக்கிட்டாங்க. யாருக்கோ வாழ்வு கொடுத்தார்கள். திமுக தோற்றது, தொலைய போகிறது. இருமுனை போட்டின்றது தமிழ்நாட்டில் எப்பவுமே இருக்க போகுது. ஸோ தாவேக்கா திமுக தானே இருக்கணும். நீங்கள் சொல்றதை வச்சு பார்த்தா திமுக போயிட்டு வேற ஒரு சக்தி வரும்ன்றீங்களா? வரும். அது யாருன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். விஜய்னு ஒருவர் வராரு. இதே அளவுக்கு இப்போ வேற ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரஜினி அவர் வராருன்னா இதே அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ரஜினி இனிமேல் அந்த முடிவு எடுக்க மாட்டார். இல்லை, அவர் வந்திருந்தால் இந்த எலெக்ஷனுக்கு அவர் இறங்கியிருந்தால் விஜய்க்கு பதிலாக இல்லை வர முடியாது. ஏன்னா அவருடைய கொள்கை வந்து ஆன்மீக அரசியல்னார். நீ ஆன்மீக அரசியல்னு சொன்னா தமிழர்கள் அடியோட ஒன்றை புறக்கணிச்சிருவாங்க. அப்படியா? ஆமா. ஏன் சார், ஆன்மீகம்ன்றது இந்து கிறிஸ்துவ முஸ்லிம் எல்லாம் சேர்ந்தது தானே ஆன்மீகம் இல்லையா? இல்லை, அவருக்கு ஆன்மீகம் வந்து இந்துத்துவ ஆன்மீகம். ஓ ஓகே. பட் ஆனால் அவர் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஆன்மீகம்ன்றது பொது தானே? பொது தான். ஆனால் அதை ஒத்துக்கிட மாட்டார் அவர். அவருடைய ஆன்மீகம், அவருக்கு அங்கேயே ஒரு பாபா இருக்கார் இமயமலையில். இன்னும் அந்த அரசியலை அவர் கையில் எடுக்க விரும்பினார். தமிழ்நாடு அதை ஏற்காது. ஸோ அவர் வந்திருந்தாலும் வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. கரிசல் காட்டில் ரோஜா பூக்காது. இப்போ நீங்கள்
முதல் தடவை இவர் சிஎம் வருவார்னு எதிர்பார்த்ததுக்கும் சிஎம் எப்படி வருவார்னு எதிர்பார்த்துருப்பீங்களா? அது ஒரு ஹங் பார்லிமெண்ட்டாக தான் அமையும்னு நினச்சிங்களா, இல்லை இது ஒரு ஸ்வீப்பாக இருக்கும்னு நினச்சிங்களா? இல்லை, நான் ஸ்வீப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளவு வாக்காளர்கள் ரெடியாக இருந்தாங்க. எங்கள் வேட்பாளர்கள் வசதி இல்லாதவனா போயிட்டான். குறைந்தபட்சம் பூத்துக்கு காசு கொடுக்கணுங்கிறது கூட அவனால் முடியலை. ஓரளவுக்கு கொஞ்சம் தலைமையிலேருந்து கொஞ்சம் ரூபா கொடுத்துருந்தா, இன்னும் ஒரு 5 நாள் கடந்த தேர்தல் வச்சிருந்தா ஒரு 225 தொகுதி பிடிச்சிருக்கும். புரியல சார், எப்படி? 102 தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. திமுகவினுடைய கோட்டைகள் எல்லாம் சரிகின்றன. மக்கள் ஒரே மாதிரி தான் முடிவெடுப்பாங்களே தவிர ஒரு பெல்ட்டுக்கு ஒன்று இன்னொரு பெல்ட்டுக்கு ஒன்று அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்நாடு. அது ஆச்சரியமா இருக்குல்ல சார், இந்த கொங்கல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்படி மாறி. இல்லை, இத்தனைக்கு எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பலமாகலை. அதான் நானும் கேட்க வந்தேன். அந்த வேலையை நாங்கள் இனிமேல் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்பவும் கட்சிக்கு அலை அலையா அணி அணியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் இந்த கடந்த 2 மாதம் 1.5 மாதம் ஆட்சி இருக்கு இல்லையா, அதை உங்களோட கண்ணோட்டத்தில் ஜென்யூனா இப்போ நீங்கள் தாவேகா உடைய கேம்பெயின் செக்ரட்டரியா இல்லை, ஒரு நியூட்ரல் சீனியர் அரசியல்வாதியா ஒரு 2 விஷயங்கள் நல்லா நடந்திருக்கு, ஒரு 2 விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றைக்கே சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் அண்ணன் ஸ்டாலினை போய் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். கேட்டீங்களா? இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டு மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். கண்டிப்பா இது 67 அண்ணா நிகழ்த்தியது. 67க்கு பிறகு இன்னைக்கு விஜய் நிகழ்த்துகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு இதுவரைக்கும் எந்த தலைவரும் சென்றதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு எந்த தலைவரும் சென்றதில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு இதுவரைக்கும் எந்த தலைவரும் சென்றதில்லை. கிட்டத்தட்ட முதல்ல போயிருக்காரு. ஆமா, விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கு எந்த தலைவரும் சென்றதில்லை. சென்றதில்லைன்னா புரியல. இப்போ எந்த தலைவர்களும் போக மாட்டாங்க. அவங்க தான் இங்க வருவாங்க. அப்படியா சார்? அறிவாலயம் என்கிற அரண்மனைக்கு தான் எல்லாரும் வரணுமே தவிர அரண்மனையில் இருக்கிறவர்கள் அங்க எல்லாம் போக மாட்டாங்க. இதுலயே எவ்வளோ ஒரு பொடி இருக்கு தெரியும். எங்க தலைவர் போனார். அது பாரிஸ் பாரி முனையில முட்டுச்சந்து இந்திய யூனியன் முஸ்லீம் அலுவலகம் இருக்கிற இடம். அதீத பாதுகாப்புக்குரிய தலைவர் என்று இசட் பாதுகாப்பு பெற்றிருக்க தலைவர் அங்கே போனார். போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வந்தார். இந்த அணுகுமுறைக்கு ஈடு வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நல்ல விஷயம் ஒன்று முதல் நாளே இந்த மாதிரி எல்லாரையும் போய் சந்திச்சு வந்தது நல்ல விஷயம். இரண்டாவது நல்ல விஷயம், ரெண்டாவது அவர் அறிவித்த அறிவிப்பு, அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்படும். 5 வருடத்தில் அது செய்யலை. இருக்கிறது, நடத்தப்படவில்லை, நடத்தப்படலை. ஏதோ அறிவிச்சாரு பாருங்க. அள்ளி அந்த இட்லி பிச்சு திங்கும் பொழுது அவங்க கண்ணில் கண்ணீர். இல்லோர் ஒக்கல் தலைவன் அப்படின்னு சங்க காலத்தில் ஒரு பாட்டு. இல்லாதவர்களுக்காக துணை நிற்கிற தலைவன். பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூர்மி எமைக்கேன்னு ஒரு பாட்டு. பனிசிப்பிணி மருத்துவனாக மன்னன் இருந்தான். இன்னைக்கு எங்கள் தலைவர் பசிப்பிணி மருத்துவனாக தமிழ்நாட்டில் பரிபாலனம் செய்கிறார். சூப்பர், வெரி குட் சார். அண்ட் ஒரு நியூட்ரல் பர்சனா 2 விஷயங்கள் இன்னும் பெட்டரா பண்ணணும்னா என்ன வரும்? ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும். ஸோ ப்ரையாரிட்டி போதை தான் முக்கியம். ஏன் அப்படி சொல்றீங்க சார்? நீங்க இங்க பார்க்குற நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் போதைன்றது இவ்வளோ பெரிய பிரச்சனையான்றதே தெரியல. ஆக்சுவலி நீங்க ஒரு சாராய கடையில் போய் பார்த்தா தெரியும், எந்த கடையிலையும் வியாபாரம் இருக்கிறது, அந்த கடை மட்டும் வியாபாரம் நடக்கும். அவன் ஒரு பொறுப்பற்றவனாக இருக்கிறான். தனக்கு ஒரு மனைவி, தனக்கு ஒரு குடும்பம், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தின் வாரிசாக கூட இருக்கலாம். அவன் அதுக்கு அடிமை ஆகிட்டான். இன்னும் சொல்ல போனா ஒரு அபின் வார்னு ஒரு வார் நடந்துச்சு எங்க சீனாவில். 6000 மைல்கள் 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்து லாங் மார்ச் போனார் மாவோ. அவர் சியாங்சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கு மட்டும் அவரது குறிக்கோள் அல்ல, கஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடந்த செஞ்சீன இளைஞர்களை காப்பாற்றுவதும் அவரது நோக்கம். அதையும் பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். அவருடைய மார்ச் நிறைவு பெற்றது. கடல்ல அபின் ஏற்றிய ஒரு கப்பல் வந்து நிற்கிறது. கலகக்காரர்கள் கடலில் தாவி குதிக்கிறார்கள். அந்த கப்பலை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். கப்பல் எரிகிறது, கஞ்சாவும் எரிகிறது. அந்த வாருக்கு அபின் வார்னு பெயர். அப்படி ஒரு அபின் வார் நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு மோசமாக இருக்கிறது.
ஓகே. ஸோ போதை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண முக்கியம். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 85 லட்சம் பேர் பதிவு பண்ணின பட்டதாரி இருக்கான். பதிவு பண்ணாதவன் அதை விட அதிகமாக இருக்கான். அவனுடைய லட்சியம் ஒரு வேலைக்கு போகிறது. ஒரு 5000 பேர் எடுக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்புக்கு. 23 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுக்கு என்ன குவாலிஃபைடு எஸ்எஸ்எல்சி போதும். ஆனால் எழுத வர்றவன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி. கரெக்ட். பிஇ படிச்சுட்டு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டாக சுற்றிட்டு இருக்காங்க. இதுதான் பெரிய கொடுமை. சாலை ஓரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள். வேந்தே இதுதான் காலக்குறி. சொர்க்கவாசல் நாடகத்தில் அண்ணா எழுதின தமிழ் இது இன்னைக்கு நடக்குது. இதற்கு தலைவர் ஒரு முடிவு கட்ட முடியும். அதற்கு தீர்வு இருக்கிறது. வேலை உருவாக்குவதில் உலகம் ஃபுல்லும், இப்போ நம்ம தமிழ்நாடுன்றது ஒரு நாடு, பட் பெரிய பெரிய நாடுகளான அமெரிக்காலேருந்து ஆரம்பித்து சைனாலேருந்து ஆரம்பித்து ஏஐ வேலைகளை இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, நிறைய பேர் செஞ்ச வேலையை ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆட்டோமேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால வேலை கிரியேட் பண்ணும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ ஒரு பக்கம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பட்டதாரிகள் வெளியே வந்துட்டு இருக்காங்க, படிக்காதவங்க இன்னும் படிச்சு நல்லபடியா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் படிச்சவங்களுக்கு வேலை கம்மியாயிட்டு இருக்கு, ஏஐ வந்து இப்போ படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள வேலையும் பிடிங்கிட்டு இருக்கு. இது ஒரு சாதாரணமா சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமும் கிடையாதுல்ல சார்? இது ஒரு உலகளாவிய சவால். இந்த உலகளாவிய சவாலை எப்படி எதிர்கொள்வது என்று உலக நாட்டு தலைவர்களாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு போரை திணிக்கிறார்கள். இந்த மண்ணை புண்ணாக்குகிறார்கள், மக்களை கொல்லுகிறார்கள். இதற்கு ஒரு உலகளாவிய தீர்வுன்னா எல்லா காலத்திலையும் வந்துச்சு தம்பி. கம்ப்யூட்டர் வந்தால பயந்தாங்க, வேலை போயிடும்னு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்தாச்சு. கம்ப்யூட்டர் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலைகள் கொடுத்துருக்கு. நான் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகணும்னா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஒரு படி வந்துடுவான், நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அது தந்த பிறகு எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகலையான்னு தெரியாது. இப்போ என் மகன்கிட்ட சொன்னால் ஃபோன்லேயே எனக்கு டிக்கெட்டை போட்டு எனக்கு அனுப்பிடுறேன். சரி, கம்ப்யூட்டர் வந்ததற்கு பிறகும், நாடு கணினிமயமானதற்கு பிறகும், எல்லா துறைகளிலும் கணினி கோலோச்சியதற்கு பிறகும் இந்த நாட்டில் மனித உழைப்பு தேவைப்படுகிறது. ஆகவே எது வந்தாலும் மனிதன் உழைக்கத்தான் வேண்டும். உழைத்தால் மட்டும்தான் இந்த உலகம் உயரும். ஏஐ வந்தாலும் சரி, கடவுளை நேரில் வந்தாலும் சரி, வேலை செய்தாதான் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு இந்த சமூகம் வர வேண்டும். ஏன்னா சிவபெருமானே மண் சுமந்தான் தலையில், மதுரையில். அப்படி ஒரு கதை இருக்கு. வந்தி என்கிற கிழவிக்கு புட்டுக்கு மண் சுமந்தான் சிவபெருமான் ஒரு செய்தி. அதனால உழைக்கிற வர்க்கம் என்பதுதான் இந்த உலகத்தின் நிரந்தரமான வர்க்கம். நீ என்ன விஞ்ஞான சாதனங்கள் கண்டுபிடித்தாலும் ஒரு மனிதனுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால இன்றைக்கு வந்திருக்கிற அந்த ஏஐயினுடைய ஆக்கிரமிப்பும் ஒரு நாள் தகரும், தரைமட்டமாகும், உழைப்புக்கு உரிய இடம் கிடைக்கும். சூப்பர் சார். அண்ட் இதெல்லாம் தாண்டி சார், நம்ம நான் வந்து உங்களோட இந்த இன்டர்வியூ வந்து உங்களுடைய நடிகர் நாஞ்சில் சம்பத்தை பற்றி கேட்காம விட்டோன்னா மக்கள் கோச்சிப்பாங்க. எப்படி இந்த நடிகர், இப்போ நீங்கள் அஃப்கோர்ஸ் இந்த மக்கள் தலைவர்ன்ற ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு மக்கள் தலைவர் இருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நீடில் வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான நீடு இல்லை. ஏன்னா நீங்கள் இது ஒரு பொலிட்டிக்கல் படம், ரொம்ப இது வந்து கொஞ்சம் யோசித்து நிறைய பேர் இருந்தாலும் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பயங்கரமாக பார்த்து பண்ணுறாங்க. இதை ஏன் டிசைட் பண்ணீங்க நடிக்கணும்னு? இல்லை, இது வந்து நான் எல்கேஜியில் நடிக்க போகிறது வரைக்கும் தினசரி காலையில் 6 பத்திரிகை படிச்சிருவேன். சினிமா செய்திகளையும் விளையாட்டு செய்திகளையும் படிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒருவர் நான் பொது வாழ்விலிருந்து அரசியலிருந்து விலகுகிறேன்னு அறிவித்தேன். அடுத்த நாள் ஆர்ஜே பாலாஜி என்னுடைய குடிசைக்கு வந்தார். பொதுவாழ்லேருந்து விலகுறேன்னு அறிவிச்சிட்டிங்க, ஒரு சினிமா நடிக்கலாமா, அப்பா கேரக்டர் நடிக்கலாமான்னு கேட்டார். எனக்கு நடிக்க தெரியும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஆர்ஜே பாலாஜிட்ட. நீங்கள் பேசுகிறதே நடிப்பு தானுங்க, வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு 4,20,000 ரூபா தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். எதுக்குன்னு கேட்டார்.
என் மகன் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு இந்த எம்பிபிஎஸ் சான்றிதழ் வாங்க 4,20,000 ரூபா கட்டணும். அதுக்கு ரூபா இல்லாமல் யார்கிட்ட கேட்கலான்னு தேடிட்டு இருக்கிற நேரம் தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரி கணேசத்தை செக் வாங்கி தந்தார். படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன். இவ்வளோ சிம்பிளாக அது அது மட்டும் இல்லை, அந்த படம் வெளிவந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் விஜய் பெரிய நடிகர்களுக்கு படம் ஓடாத அளவுக்கு இந்த படம் ஓடியது. 50 நாட்கள் ஓடியச்சு. 8 நாளில் போட்ட முதல்ல எடுத்துட்டாங்க. அதுலேருந்து சம்பத் கொஞ்சம் ராசியானவன்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. மூட நம்பிக்கை அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மூட நம்பிக்கையா இருந்தாலும் அந்த நம்பிக்கை ஓடும். கடைசியா கேள்வி சார், ஏன்னா இது வந்து நிறைய இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இது யூடியூப்ல எல்லா இடத்துலையும் வரப்போகுது. என்ன விஷயங்கள் வெளியில் பேசுகிறவராக இருந்தாலும், இந்த மாதிரி தைரியமாக பேசுகிறவா இருந்தாலும், அவங்களுக்கு இந்த மீம் வருது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, ரைட்டாக பேசுறதுலாம் வருது. இதெல்லாம் ஜாலியாக என்றைக்குமே உங்களோட அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொடச்சி போட்டு போகிறதுலாம் வந்து அவ்வளோ மக்கள் மத்தியில் பாப்புலரான விஷயங்கள். இது ஒரு பக்கம் ஜாலியான விஷயமா இருந்தாலும், இப்போது இது அரசியல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா, தமிழ் சொல்லிக் கொடுத்ததான்னு தெரியல. பட் இப்போது நம்ம ஊரில் மற்றவங்க சொல்கிறது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, அதுக்கு ரொம்ப கனம் கொடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி நடத்துகிற மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ வரை இளைஞர்கள் எப்படி இந்த இன்சல்ட்டு, சுற்றி இருக்கிறவங்க தப்பாக பேசுறதுலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒன்று சொல்கிறேன், நான் என்ன கட்டுமையாக அதிமுகலேருந்து வெளியேறி சசிகலாவை ஆதரித்து, அப்புறம் தினகரனை ஆதரித்து, அப்புறம் தினகரனை தூக்கி போட்டுட்டு வெளியேறி இந்த சமயத்துல எல்லாம் என்னை கிழித்து தொங்க விட்டுட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இது ஒன்று நான் பார்க்க மாட்டேன். கிழித்து தொங்க விடுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்டா கேட்டாங்க, இப்படி கிழித்து தொங்க விட்டுறாங்க, நீ இன்னும் கம்பீரமாக போயிட்டுருக்கேன். அவன்டே நான் ரீச் ஆகிருக்கேன். கரெக்ட். எனக்கு அவன் தெரியாது, எனக்கு அவனை தெரியாது, அவனுக்கு என்னை பற்றி தெரியாது, என் குணம் என்னன்னு அவனுக்கும் தெரியாது. அவன் என்ன கிழித்து தொங்க விடுறான், நான் அவன்கிட்ட ரீச் ஆகிருக்கேங்கிறது எனக்கு ஒரு செல்வாக்கு கூடியிருக்குன்னு அர்த்தம். பேட் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. ஆமாம், அதையும் நான் கடந்து போயிட்டேன். அது மாதிரி இன்றைக்கு இருக்கிற தலைமுறையும் முதல்ல அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். பாலனாய் கழிந்த நாடு, பாலனா குழந்தை, பனிமலர் கோதை மாறுதான் மேலனாய் கழிந்த நாடு. பனிமலர் கோதை மாறுதான் மேலனாய்னா கணவன் மனைவியாக உறவு கொள்கிற அந்த பருவம். கோலனாய் கழிந்த நாடு, கடைசியில் வயசாகி தண்டூண்டி நடக்கிற நாளும். எந்த நாள் வந்தாலும் உனக்கு இன்னொரு குறிக்கோள் இருக்கணும், அதை நோக்கித்தான் நீ இயங்கணும். ஒரு ஊருக்கு பேர் லிட்டில் ஹோப், ஊருக்கு பேரே. அந்த ஊருக்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜான் கென்னடி வருகிறார். ஒரு 6 வயசு பையன் அங்கே நிற்கிறான். அவர் கை கொடுக்கிறார். அவர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, நீ எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறாய்ன்னு. அந்த பையன் சொன்னான், நீ இருக்கிற இடத்துல நானும் இருக்கணும்னா. அவனுக்கு பேர் பில் கிளின்டன். அது நடந்தது. அது மாதிரி நான் இளைய தலைமுறைக்கு செல்வது நிறைய உங்களை வழிமறிக்கிறது மாதிரி வரும். நான் படிக்கிற காலத்தில் சாராய கடை இல்லை. கரெக்ட். நான் படிக்கிற காலத்தில் கிளப் இல்லை. நான் படிக்கிற காலத்தில் ஆபாச காட்சிகள் இல்லை. இன்னைக்கு எல்லா இளைஞர்களை வழிமறிக்கிறது. இதையும் தாண்டி கல்வியை கற்கின்ற ஒரு தலைமுறை என் கண்ணுக்கு முன்னாலே இன்றைக்கு நான் பார்க்கிறேன். அருமையா சார். ஆகவே அந்த குறிக்கோளை ஒன்றை வைத்துக்கொண்டு நீ என்ன வேணாலும் செய். அந்த குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் நீ ஒரு அடி பின்வாங்கி விடக்கூடாது. முன்வைத்த கால் முள்ளில் வைத்த காலாக இருந்தாலும் பின்வாங்காமல் இருந்தால் நீ எதை எண்ணுகிறாயோ நீ அதை அடைவாய் என்பதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. அதைத்தான் நான் இளைய தலைமுறைக்கு சொல்லுகிற செய்தி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு சீனியர் அரசியல் தலைவரோட பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் கூட பேசிட்டு இருக்கலாம், பட் நம்மளுடைய நேரம் நிகழ்ச்சி குறையிற காரணத்தால் தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKBல இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, வின்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKBல நம்ம இன்னொரு கெஸ்டோட சந்திக்கிறோம். அண்டில் தென், தேங்க்யூ ஸோ மச். See you. Bye-bye.